இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களை தினம் தினம் வாட்டி வதைக்கிறார்கள். ஏற்கனவே சொத்து வரி உயர்வு, அதுபோல இந்த இப்பொழுது பத்திரப்பதிவு மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி, மின்கட்டண உயர்வு, இன்னும் பால் பொருட்கள் விலை உயர்வு என்று எல்லாவற்றையும் விலைவாசியை வரியை அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு வருமானம் என்பதற்கு தேவையான வழிமுறைகளை விட்டுவிட்டு மக்கள் தலையிலே வரிச்சுமையை ஏற்றுவது மிகவும் அபாயகரமான ஒன்று. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள். போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்துவிட்டு ஆளுங்கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் இப்ப தொழிலே போதை மருந்து கடத்துவதுங்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கெட்டு கிடக்கிறது. முதலமைச்சர் நீரோ மன்னன் போல பிடில் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் 26 தேர்தல் நல்ல முடிவாக இருக்கும். போதைங்க பிரதமர் மோடி சொன்ன கருத்துங்கிறத திரித்து முதல்வர் பண்ணி கூட பாத்தீங்க. கவர்மெண்ட் பஸ்ல சீட்டை கழட்டிக்கிட்டு அடுத்த டிரைவர் தான் வெளில விடணும். அது குறிப்பா அந்த பிங்க் பஸ்ல இருந்து டயர் கலண்டு போகுது, பயணிகள் கீழே விழுவுறாங்க, பஸ்ஸோட டோர் கலண்டு விழுவுது. இன்னும் இந்த ஆட்சி கலண்டு விழுந்தாதான் இந்த ஆட்சி திருந்துன்னு நினைக்கிறேன். மோடி அவர்கள் சொன்னது பெருநகரங்கள்ல பேருந்து பயணங்கள் அதிகமாகிறதுனால, மெட்ரோ ட்ரெயின்ல பயணிப்பவர்கள் குறைவதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. அதனால இந்த இலவசமாக பேருந்துகள் அறிவித்திருக்கின்ற அரசாங்கம் யோசித்து சரியான முடிவு எடுக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காரு. தவிர அதை திருத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். நன்றி. இன்னும் ஒரு வாரத்தில் தான் தேர்தல் முடிவு வருதுல்ல. தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் உங்களுக்கே தெரியும். அது தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவோம். சார், நீங்க யாரோ பேசுறதெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட கேட்காதீங்க. அவர்கள் ஜோக்கர் மாதிரி பேசுறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். திரும்பவும் அதான் சொல்றேன்.